இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசியை வந்து ஊற வச்சு இடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இனிமேல் வந்து கொழுக்கட்டை செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இடித்த மாவை வந்து மொத்தம் வந்து 2.25 கப்பு இருந்தது. ஸோ அந்த 2.25 கப்பு மாவையும் நான் வந்து அனலில் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பில் தான் நான் வந்து அளந்தேன். ஸோ இதே கப்பில் வந்து நான் ஒரு 1.25 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு தேங்காயை வந்து முழுசாக துருவி எடுத்துட்டேன். இந்த துருவி எடுத்த தேங்காயை வந்து நான் நெய்யில் வந்து வறுத்துக்கிறேன். ஸோ லைட்டாக வறுத்தா போதும். ஓகே, தேங்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் 3/4 கிலோ முக்கால்படி அரிசி எடுத்து 3/4 கிலோ அரிசி எடுத்து நம்ம வந்து இடித்து வறுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஒரு தேங்காய் முழுசாக துருவி அதையும் வறுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து வெல்லம் வந்து நான் 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். 3/4 கிலோ அரிசிக்கு நான் வந்து 1/2 கிலோ வெல்லம் எடுத்துட்டேன். 1/2 கிலோ வெல்லம் வந்து எனக்கு 1 கப் வருது. இதையும் போட்டுட்டு இதில் வந்து நான் ஒரு 2 கப் தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன். ரெண்டாவது கப் வந்து கொஞ்சம் கப்புக்கு கொஞ்சம் குறைச்சலாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி ஊற்றிட்டு வந்து ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இது வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஹீட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து நல்லா கொதித்து வருது. நம்ம போட்டு வெல்லம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை வந்து அப்படி கிண்டணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்தால் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருக்கிற பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு இப்படி கொஞ்சம் நேரம் அழுத்தி விடுங்க. சூடு ஆறட்டும். இப்போ லைட்டாக சூடு ஆறி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ வறுத்து வச்ச தேங்காயை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா நான் வந்து திருவின தேங்காய் எல்லாத்தையுமே போட்டு
நல்லா பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்ச பிறகு இப்போ வந்து இந்த மாவை எடுத்து நம்ம நல்லா ஒரு புடி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாவை வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. அடுத்ததாக வந்து இது இட்லி சட்டியில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கையில் பிடிச்ச கொழுக்கட்டையை வந்து இட்லி சட்டியில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த இட்லி எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 வச்சிடலாம். இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ நம்ம இட்லி சட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நல்லாவே வந்துருச்சு. இது ஒரு ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். போதும், நல்லா வந்துருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து விநாயகருக்கு படைச்சிடலாம்.